வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பிரபலமான நோபல் லாரன்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதை சாதித்த சயின்டிஸ்ட் ஜே தாம்சன் பற்றி பார்க்க இருக்கிறோம். இது பற்றி நம்முடன் உரையாட 2 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம். என் பேர் வைஷாலி, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எய்ம் டேட்டா சயின்ஸ் ஆகும். என் பேர் ஆசினியக்கா, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எய்ம் டாக்டர். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், அந்த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். எல்லா மாணவர்களுக்குமே சில மாணவர்களுடைய கருத்து என்ன இருக்குன்னா, ஃபிசிக்ஸ் ஒரு டஃப் சப்ஜெக்ட். உண்மையில் அது ஒரு ஆட்டிடியூட் தான். ரியலி ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் சயின்சஸ் ஃபிசிக்ஸ். அது ஒரு பரந்துபட்ட பார்வை இருந்தால் நிச்சயமாக ஃபிசிக்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஸோ முதல்ல ஃபிசிக்ஸ் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பரந்த பார்வையில் பிரித்தால் எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க. மேக்ரோ ஃபிசிக்ஸ், மைக்ரோ ஃபிசிக்ஸ். எஸ், மேக்ரோ ஃபிசிக்ஸ், மைக்ரோ ஃபிசிக்ஸ். மேக்ரோ ஃபிசிக்ஸுங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்கள், அவற்றுடைய மூமெண்ட்ஸு, ஈவன் பிளானட்ஸு, யூனிவர்ஸ், இதெல்லாம் மேக்ரோ ஃபிசிக்ஸில் வந்துடலாம். மைக்ரோ ஃபிசிக்ஸுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ஆட்டம்லேருந்து தொடங்கி அதனுடைய பிரிவுகள், அவற்றினுடைய மூமெண்ட்ஸ், அதனால் நடக்கூடிய ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் மைக்ரோ ஃபிசிக்ஸில். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிசிக்ஸ். பட் என்னன்னா, மேக்ரோ ஃபிசிக்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்க அளவுக்கு மைக்ரோ ஃபிசிக்ஸ் அதனுடைய வரலாறு தெரியறதில்ல. சரியா? ஸோ நம்ம இந்த நோபல் சீரீஸில் பார்க்கும்போது இந்த மைக்ரோ ஃபிசிக்ஸ், ஆட்டம் பற்றிய ரிசர்ச்சுக்கு பெரிய பங்களிப்பு செய்த விஞ்ஞானிகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதில் ஒருத்தர் தான் ஜே தாம்சன். ஸோ இந்த மைக்ரோ ஃபிசிக்ஸ் என்பது நான் சொன்ன மாதிரி ஆட்டமுடைய பகுதிகள் பற்றி ஆய்வுன்னு சொன்னேன். ஆட்டம் அப்படிங்கிறது என்ன? All matters are made up of atom and atoms are extremely small. எல்லா பொருட்களும் ஆட்டம், அதனுடைய அடிப்படை ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ் பொறுத்தவரை மிக மிக சிறிய துகள்கள். சரியா? எந்த அளவுக்கு சிறியதுன்னு சொன்னால், ஒரு சென்டிமீட்டரில் 10 கோடி ஆட்டம்ஸ் இருக்குது. சரியா? ஒரு ஹியூமன் ஹேர் இதில் 10 லட்சம் ஆட்டம்ஸ் நடக்க முடியும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். பட் அந்த ஸ்மால் பார்ட்டிகிள்ஸில் என்ன பகுதிகள் இருக்குது, அவற்றுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன, இதுதான் இந்த ஆட்டம் ரிலேட்டட் ரிசர்ச். அதில் பல கட்டங்களாக இந்த ரிசர்ச் நடந்துட்டு வருது. இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தேவைன்னு. ஸோ ஆட்டம் பற்றிய வரலாறை பார்க்கும்போது இந்த வார்த்தை பயன்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருக்கு. கிரீக் பிலாசபர் டெமோக்ரட்டிஸ் கிமு 400 ஆண்டுகளில் வாழ்ந்தவர். அவரே ஆட்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். தமிழிலும் அணு என்ற சொல் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஔவையார் பயன்படுத்தியிருக்கிறாரு. திருக்குறள் பற்றி ஔவையார் சொல்லும்போது, அணுவை தொலைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அணு பற்றிய பார்வை, ஒரு கருத்தோட்டம், அதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இருக்கு. ஆனால் அணுவை பற்றிய ஒரு முறையான ஆய்வுங்கிறது தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் தான் இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆட்டம் பேஸ் பண்ண சிஸ்டமிக் ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண? சொல்லப்போனால் ஒரு பிரிட்டிஷ் இயற்பியலாளர் ஜான் டால்டன், அவர் தான் இந்த சிஸ்டமிக் ரிசர்ச்சை தொடங்கி வைக்கிறார். ஆட்டம் பற்றிய சிஸ்டமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் 1808ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வுகள் மூலமா ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறார். அவர் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டம் பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா பொருட்களும் ஆட்டம் என்ற சிறிய துகள்களால் ஆயிருக்கு. அது ஆட்டம் அதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறிய துகள். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டோட சேரும்போது இந்த ஆட்டம்ஸ் அந்த ஆட்டம்ஸோட சேர்ந்து புதிய காம்பவுண்ட்ஸை உருவாக்கலாம். இந்த மாதிரி முதல் முறையா ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கொண்டு வந்தவர் ஜான் டால்டன். சார், டால்டன் மாடல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஜே தாம்சனோட ரோல் பத்தி கொஞ்சம். ஜான் டால்டன் 1808 இந்த ஒரு பேசிக் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச் கொடுத்துட்டாரு. பட் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது இன்னொரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜே தாம்சன், அவர் இங்கே வராரு.
இது வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு அறிவியல் பூர்வமாக நகர்த்துறாரு. முக்கியமான டிஸ்கவரின்னு சொன்னால் அணுவில் எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு காம்பனண்ட் எலக்ட்ரான் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு சொல்றாரு. அது ஒரு அணுவின் அளவில் 1000 மடங்கு. அந்த அளவு அணுவை பிரிக்கவே முடியாதுன்னு டால்டன் சொல்லியிருந்தாரு. பட் அணுவுக்குள்ள சின்ன சைஸ் உள்ள எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறத ஜே தாம்சன் சொல்றாரு. இவர் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மாடலை உருவாக்குறாரு. சார் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஜே தாம்சன் வந்து ப்ளம் புட்டிங் மாடல் டெவலப் பண்ண. ஜே தாம்சன் சொன்ன ப்ளம் புட்டிங் மாடல் என்னன்னு சொன்னா, அணுங்கிறது மத்தியில ஒரு கேக் போன்ற வடிவமைப்பு கொண்ட ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் பகுதி கொண்டிருக்கு. அதுல ஆங்காங்கே எலக்ட்ரான்ஸ் எனப்படும் துகள்கள் பார்ட்ஸ் போல பொருத்தப்பட்டிருக்கு. அதனால ஒரு ப்ளம் கேக் போன்ற ஒரு மாடல்ங்கிறது ஜே தாம்சன் சொன்ன மாடல். நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் அணுவில் மத்தியில் உள்ள ஒரு பகுதியை சுற்றி ஆங்காங்கே தூவப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. இதுல நிறைய குறைபாடுகள் இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அணுவில் எலக்ட்ரான் என்ற துகள்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாரு. இதுக்காக அவர் பண்ண ரிசர்ச் என்னன்னா, அகைன் இந்த கேத்தோட் ரே ரிசர்ச் தான். ஒரு கேத்தோட் ஆனோட் ஒரு 2 எலக்ட்ரோட்ஸ் இடையில ரெண்டுக்குமே எலக்ட்ரிக்கலி ஹை சார்ஜ் கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தா அங்கே கேத்தோட் ரேஸ் பாஸ் ஆகுது. அந்த கேத்தோட் ரேஸ் என்னங்கிறத இவர் பல ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவை வந்து எலக்ட்ரான்ஸ், ஒரு அணுவினுடைய உட்பகுதிகள் அப்படின்னு சொல்லி அவை வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்றாரு. இதுதான் அவருடைய முக்கியமான ரிசர்ச். இது வந்து ஒரு அணு இயற்பியல் துறையில் ஒரு பெரிய பாய்ச்சலை உருவாக்குச்சு. ஏன்னா அணு வந்து ஃபைனல் பாயிண்ட்னு நினச்சிருந்தோம், அப்படி இல்லை. அதுக்கு உள்ள சிறு பகுதிகள் இருக்குன்றதையும் எலக்ட்ரான் என்ற ஒரு துகள் இருக்குங்கிறதையும் ஃபர்ஸ்ட் டைம் ஜே தாம்சன் எடுத்து சொன்னார். சார் ஜே தாம்சனோட கண்டுபிடிப்புக்கு என்ன ரெக்கக்னிஷன் கிடைச்சது? முக்கியமா ப்ளம் புட்டிங் மாடல் என்ற ஒரு அணு மாதிரியை உருவாக்கியது. அதே மாதிரி அணுவில் எலக்ட்ரான் என்ற நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது. அது வந்து ஒரு அணுவில் மடங்கில் 1000 மடங்கு தான் அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது. இதெல்லாம் அவர் எடுத்து சொன்னது இயற்பியல் உலகில் ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கிச்சு. 1906 இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜே தாம்சனுக்கு கிடைச்சது. அது மட்டுமல்ல, பிற்காலத்தில் நிறைய அணு ஆய்வுகள் நடப்பதற்கான பேஸ் வந்து அவர் உருவாக்கி கொடுத்தார். ஐன்ஸ்டீன் ஆகட்டும், ரூதர்ஃபோர்ட், இந்த மாதிரி பல இயற்பியல் விஞ்ஞானிகளுக்கான ஒரு பேஸ் போட்டு கொடுத்தவர் ஜே தாம்சன் தான். அதனால ஜே தாம்சனுடைய கண்டுபிடிப்புக்கு பிறகு அணு இயற்பியலில் ஒரு பெரிய ஆர்வம் உலகம் முழுவதும் ஏற்பட்டது. நிறைய சயின்டிஸ்ட் அதில் டெடிக்கேட்டடாக இறங்குனாங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்த சில 10 ஆண்டுகளில் அணுகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுக்கும் உலகமே வியந்து பார்த்ததுக்கும் ஆன ரிசர்ச்சோட பேஸ் தொடக்கம் ஜே தாம்சன். அந்த வகையில் அவருடைய கண்டுபிடிப்பு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அவர் தான் கண்டுபிடித்தது மட்டும் இல்லை, நிறைய இயற்பியலாளர்களை உருவாக்கினார். அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார், நிறைய பேருக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கொடுத்தாரு. அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் பின்னாடி பலர் வந்து நோபல் பரிசுகளை பெற்றார்கள். அதில் ஒருத்தர் ரூதர்ஃபோர்ட், இன்னொன்று அவருடைய மகனே கூட அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இயற்பியல் துறையில் நோபல் பரிசு பெற்றார். அந்த அளவுக்கு தான் சாதித்தது மட்டுமல்ல, தன்னுடைய மாணவர்களையும் சாதிக்க தூண்டியவராக திரு ஜே தாம்சன் விளங்கினார். ஸோ அவருடைய மகத்தான பங்களிப்பை பற்றி தெரிந்து கொண்ட மாணவர்கள், நீங்களும் இது போன்ற உங்கள் துறையில் சாதனைகள் படைக்க வாழ்த்துகிறோம். இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.